வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பல்லாவரம் சட்டசபை தொகுதி அதிமுக ஐஜேகே கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் பம்மல் பகுதியில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர் வெங்கடேசனை அறிமுகம் செய்து வைத்து இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து பேசினார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த பகுதிக்கு நீண்ட நாட்களா மினி பஸ் வசதி இல்ல, குறுகிய சாலையில இந்த பெரிய பஸ் போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு. அது நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அது ஒரு உத்தரவு போட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பஸ் வசதி கேட்டா பண்ணி கொடுப்போம். எங்க இல்லைன்றாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா மினி பஸ் இல்லைன்னா பெரிய பஸ் ரோடுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாரு. குறைந்தபட்சம் இந்த தொகுதியில உங்க கல்வி நிறுவனத்துல மாணவர்களை எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க இல்ல கல்வி நிறுவனத்துலன்னு நம்ம அதை போய் சொல்ல, அது வேற இது வேறங்க. நம்ம இது ஒரு கூட்டணியில் நிக்கிறோம். இது ஒரு அரசியல் பார்வையா பாருங்க. இவங்க ஒரு எம்எல்ஏவா சேர்ந்தா என்ன செய்வாருன்னு அவர் ஒவ்வொன்றும் செய்வாரு. கண்டிப்பா ஒன்றும் ப்ராப்ளம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. ஏன்னா என்ன நிதி தேவையோ நாங்க மத்திய அரசுல மாநில அரசுல பெற்று ஸ்பெஷல் பல்லாவரத்துக்கு நாங்க முயற்சி எடுத்து கண்டிப்பா பெரம்பலூர் பாத்துக்கிட்டீங்கன்னா பெரம்பலூர்ல ஐயா எம்பியா இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கொரோனா காலம். அன்னைக்கு எம்பி நிதியில பாத்தீங்கன்னா பாதி கூட கொடுக்கல, எல்லாம் குறைச்சிட்டாங்க. நாங்க ஐயா இருந்த போது அவர் பிரதமர்கிட்ட பேசி அந்த நிதியில வாங்குற நிதியில ஒரு பைசா கூட கைய வைக்காம எல்லாத்துக்கும் புக்கு கணக்கு போட்டு ஐயா கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் அத்தனையும் போய் சேர்ந்தது. அது எந்த குறையும் வைக்க மாட்டோம் நாங்க. காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் மாநகராட்சி 1வது வார்டு பகுதியில் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு இளைஞரணி சார்பில் 20 அடி உயரம் கொண்ட ராட்சச ரோஜா பூ மாலையை கிரேன் மூலம் அணிவித்தனர். பேண்டு வாத்தியம், மயிலாட்டம், ஒயிலாட்ட கலைஞர்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை திருமங்கலம் சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளரும் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான உதயகுமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அவரை தொண்டர்கள், ஆதரவாளர்கள் திரளாக திரண்டு மாலைகள், பட்டாசு வெடித்து தடபுடல் வரவேற்பளித்து ஊர்வலமாக தாலுகா ஆபீஸ் அழைத்து சென்றனர். மதுரை சோழவந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் உள்ள அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய தாலுகா ஆபீஸ் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றார்.